குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் டீடில் ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு பார்ட்னர் ஒரு சர்டன் அமௌண்ட்டை இந்த பிஸ்னஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போ பார்ட்னர் என்ன அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதுக்கு பேர் தான் கேபிட்டல். சரியா? நீ தான் பார்ட்னர் அப்படின்னு வந்து இமிட்டேட் பண்ணிக்க. ஒரு அமௌண்ட்டை நீ வந்து பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுற. இதே ஒரு அமௌண்ட்டை யாரோ ஒருத்தருக்கு கைமாத்தா கொடுக்குற அப்படின்னு சொன்னால் ஒரு மாதமான ஒரு சர்டன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? அதே தான், அதே பேஸ் தான் இங்கே. இந்த பார்ட்னர் தான் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த கேபிட்டல் ஒரு சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த பிஸ்னஸ்லேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரைட்ஸ் உண்டு அவருக்கு. சரியா? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரைட்ஸ் உண்டு. அப்போது மினிமம் அந்த பார்ட்னருக்கு 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து அலோவ் பண்ணணும். இப்போ நாம் கணக்கு போடும்போது கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது போட போகிறோம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்போ நாம் இங்கே போர்ஷன் சிலபஸ்க்கு அப்படின்னு வரும்போது ஜேர்னல் என்ட்ரி ஒன்று, கால்குலேஷன் ஒன்று, 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒரே கணக்கு தான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். கால்குலேஷன், ஜேர்னல் என்ட்ரி ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கணக்கு. சரியா? கால்குலேஷன் என்ன மாதிரியான கால்குலேஷனாக இருந்தாலும் சரி, ஜேர்னல் ஒன்று தான். சரியா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஜேர்னல் இஸ் எ பிளாட்ஃபார்ம். நீ என்ன கேபிட்டல், அது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி, அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதத்துக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி, த கால்குலேஷன் however it may be, the journal is same for everything. அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ நாம் முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். கையில் கேபிட்டல்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும். முதல்ல கையில் கேபிட்டல்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும். எதுக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறோம். சரி, அந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஓப்பனிங் கேபிட்டலாகவும் இருக்கலாம், அடிஷ்னல் கேபிட்டலாகவும் இருக்கலாம். 2 கேபிட்டலுக்குமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் உண்டு, அடிஷ்னல் கேபிட்டலுக்கும் உண்டு. அப்படி ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் நாம் கால்குலேட் பண்ணும்போது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 மந்த்ன்றதுனால 12/12 கேன்சல் ஆகிடும். அதனால பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாம் மீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணும்போது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். சரியா? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், the date of capital introduced in the business to date of closing of the books. ஸோ அந்த கேபிட்டல் எப்போ உள்ளே வந்ததோ அந்த தேதிக்கும் நீ என்னைக்கு புக்ஸை க்ளோஸ் பண்ணுற, அதாவது இயர் எண்டு என்னைக்கோ அந்த பிட்வீன் டியூரேஷனை தான் வந்து நாம் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்துக்குங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, amount of capital and period of rate of interest. Amount of capital, rate of interest, period of interest. Rate of interest என்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னென்னா, இந்த கேபிட்டல் என்னைக்கு பிஸ்னஸ்குள்ளே வந்துச்சு அன்னிலேருந்து இயர் எண்டு வரைக்கும் எத்தனை மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ அவுட் ஆஃப் 12, அதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 ஃபேக்டரை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் ஃபார்முலா குக் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிற ஃபார்முலா பார்க்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு சொன்னால், எதர் ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் அடிஷ்னல் கேபிட்டல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ரேட் அப்படின்னா என்ன? பர்சன்டேஜ், சர்டன் பர்சன்டேஜ். எத்தனை பர்சன்டேஜ்? 5%, 10%, 20% அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 5%னா 5/100, 10%னா 10/100, 20%னா 20/100. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, அடுத்து என்ன சார் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார்? கேபிட்டல் என்னைக்கு உள்ள வந்தது, என்னைக்கு நாம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம், விச் மீன்ஸ் இயர் எண்டு. அப்போ கேபிட்டல் உள்ள வந்தது தேதிக்கும் இயர் எண்டுக்கும் நடுவில் எத்தனை மந்த் கம்ப்ளீட்டட் மந்த் இருக்கோ அவுட் ஆஃப் 12, அதைத்தான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட். அப்போ ஃபார்முலா திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சார். இப்படி நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா ஜேர்னல் என்ட்ரி, த்ரூ த ஜேர்னல் என்ட்ரி தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரின்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு செக்லிஸ்ட். எந்த அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண போகிறேன், எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான செக்லிஸ்ட். அவ்வளோதான், டே புக், அவ்வளோதான். சரியா? ஒரு ரிமைண்டர் நாம் செட் பண்ணிக்கிற மாதிரி. அப்போனா என்ன அர்த்தம், ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து நமக்கு டியூவல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து நாம் ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன, ஒரு டிரான்சாக்ஷனுக்குடைய ரெண்டு நேச்சரையும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும். அப்படின்னா பார்த்துங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ ஜேர்னல்னு வரும்போது நாம் என்ன செட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பக்கம் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் பார்ட்னர். சரியா? ஒரு பக்கம் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் பார்ட்னர். சார் பார்ட்னர் தானே சார் பிஸ்னஸ், பார்ட்னர் தானே பிஸ்னஸ்? இல்லை, அப்படி கிடையாது. பார்ட்னரை தனியாக பார்க்கணும், பிஸ்னஸை தனியாக பார்க்கணும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர், பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அது கெயின். இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அவருக்கு இன்கம், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு என்ன ரூல் சொல்லுது, எக்ஸ்பெண்டிச்சரை வந்து டெபிட் பண்ணு, எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற எக்ஸ்பெண்டிச்சரை நான் டெபிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட்டை டெபிட் பண்ணுறேன். டெபிட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், என்னுடைய ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறேன், ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறேன். சரி, எடுத்தா யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்ல, யார் கொடுக்க போகிறேன், என் பிஸ்னஸ் ப்ராஃபிட்லேருந்து எடுத்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை, இந்த கையிலேருந்து நான் எடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை யாருக்கு கொடுக்குறேன், பார்ட்னருக்கு கொடுக்குறேன். அப்போ பார்ட்னருக்கு கெயின். அப்போ பார்ட்னரு கெயின், தன்னுடைய கெயின் எல்லாம் தூக்கி அவர் பாக்கெட்டில் போட்டுக்குவாரா? எந்த பாக்கெட்டில் போட்டுக்குவார்னா, எல்லா கெயினையும் கிரெடிட் என்ற பாக்கெட்டில் போட்டுக்குவார், எல்லா லாஸையும் டெபிட் என்ற பாக்கெட்டில் போட்டுக்குவார். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அந்த பார்ட்னர் அந்த பிஸ்னஸ் கிட்ட இருந்து வாங்குறார், கையை நீட்டி வாங்குறாரு. அப்போ அது அவருக்கு கெயின். அப்போ அவர் தன்னுடைய கேபிட்டலில் கிரெடிட் பண்ணிக்குவார். சரியா? இதுதான் பேசிக். சார் அது கேபிட்டலில் கிரெடிட் பண்ணுறார், இது பேசிக். சரியா? இப்போ இதை முடிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்னு எழுதிருக்கு. சார் இங்கே என்ன சார் கரண்ட் அக்கௌண்ட்? ஏன் அப்படின்னா இங்கே பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டு மெத்தடாக இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு அப்படின்னு ரெண்டு மெத்தடாக வச்சுருக்கோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொன்னால், பார்ட்னர் தன்னுடைய கெயினை எல்லாத்தையுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போது நீ போடக்கூடிய சம்மு அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் போட சொன்னால் அவருடைய கெயினை கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இன்கேஸ் அதே பார்ட்னர் தன்னுடைய அக்கௌண்ட்டை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய கெயின் எல்லாத்தையுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோதான் விஷயமே. அப்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னும் போது ஃப்ளக்சுவேட்டிங்னு சொல்லும்போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு கிரெடிட் பண்ண போகிறேன், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு சொல்லும்போது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு கிரெடிட் பண்ண போகிறேன். சரியா? புரியுதா? சரி, நீ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாலும் சரி, இல்லை பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் தான். ஏன்னா இட் இஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ், அது ஒரு செலவு. செலவை முதல்ல டெபிட் பண்ணிட்டேன். சரி, யாருக்காக செலவு பண்ணுறேன், பார்ட்னருக்காக செலவு பண்ணுறேன். அப்போ பார்ட்னருக்கு அது கெயினு. அப்போ அவர் அதை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவார், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வச்சுக்குவார். எப்போ வச்சுக்குவார், ஃப்ளக்சுவேட்டிங்னு சொல்லும்போது வச்சுக்குவார்.
அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஃபிக்ஸடாக இருந்தால் அந்த கெயினை கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுக்குவார். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். சரியா? ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு, அது யாருக்கு கொடுக்க போகிறேன், என்ன கொடுக்க போகிறேன், யாருக்கு கொடுக்க போகிறேன், இவ்வளோ மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அமௌண்ட் எங்கேருந்து எடுக்க போகிறேன்னா என்னுடைய ப்ராஃபிட்லேருந்து தான் எடுக்க போகிறேன். அப்போ ப்ராஃபிட் எங்கே இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணுறேன். அப்போ நான் கிரெடிட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணுறேன்னா டெபிட் பண்ணும், ஆப்போசிட் பண்ணால் டெபிட் ஆகிடும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே பணம் கிடைச்சி அது வாங்கிட்டு வெளில போயிடுது. உள்ளே வரும்போது எப்படி வந்துச்சு, டெபிட்டில் வந்துச்சு. அப்போ பணம் வாங்கின அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கிரெடிட்டில் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், அந்த வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணாமா, டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு பணம் கிடைச்சிருச்சு. எங்கேருந்து கிடைச்சிது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ பாருங்க, ஒரு பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் யாருக்கு கெயினாக போகுது, பார்ட்னருக்கு கெயினாக போகுது. அது என்ன பேர்ல போகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற பேர்ல போகுது. அதுதான் இது டியூவல் நேச்சர். அந்த டியூவல் நேச்சரை இங்கே நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் நாம கேட்க வேண்டியதுன்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி இப்படி செட் பண்ணி, இப்படி வந்து நாம வந்து எப்படி டெம்ப்ளேட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். மொதல் கேள்வி கேட்கணும், இது இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா, எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப என்ன பண்ணு, டெபிட் பண்ணு, எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணு. சரி பண்ணிட்டேன், எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணேன். யாருக்காக பண்ற எக்ஸ்பெண்டிச்சர், பார்ட்னருக்காக பண்ற எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பார்ட்னர் எழுது, இங்க பார்ட்னர்ஸ்னு எழுதுகிறது காமன் பேரலன்ஸ். ஏனா ஏன்னு எழுது, பீனா பீனு எழுது, அமுதானா அமுதான்னு எழுது. சரியா? அப்ப இங்க பேர் எழுது. சரி, அது அவர் கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துட்டு போறாருன்னா கணக்குல என்ன இருக்கணும், ஃபிளக்சுவேட்டிங் மெத்தட்னு இருக்கணும். அப்படி இருந்தா கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுது, இல்லைனாலும் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுது. ஃபிக்ஸடுன்னு இருந்தா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட்னு எழுது. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இருந்தா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட்ல எழுது. இது புரியுதா? ரைட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் நான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னா என்னப்பா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்றது தான் வந்து டிரான்ஸ்ஃபர். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு பாருங்க, டெபிட்ல இருக்கு. சரி, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். எங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐட்டம் எது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஆகும், கிரெடிட் ஆயிடும். கிரெடிட் ஆயிடுச்சா, எந்த அக்கௌண்ட்டுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன ஆகும், டெபிட் ஆகும். சரியா? ஸோ இது ப்ரொவைட் பண்றதுக்கான என்ட்ரி, இது டிரான்ஸ்ஃபர் அண்ட் க்ளோஸ் பண்றதுக்கான என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி கால்குலேஷன் எப்படி இருந்தாலும் இந்த என்ட்ரி காமன். சரியா? ரைட். இதுக்கு அடுத்து இந்த ஃபார்முலாவை நம்ம பேஸ் பண்ணி சம்முக்குள்ள போவோம். சம்குள்ள போகும்போது இந்த ஃபார்முலாவை நாம எப்படி யூஸ் பண்ண போறோம், ஜேர்னலை வந்து நாம எப்படி வந்து ஃபில்அப் பண்ண போறோம் அப்படிங்கிறத கவனமா கவனிச்சுக்கிங்க. சரியா? ஒரு கொஷின் நாம் எடுக்கும்போது எத்தனை பேர் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷினை நாம் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டு எங்கே இருந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் நம்பர் 5 எடுத்துக்கிறேன். பேஜ் நம்பர் 113ல எக்ஸசைஸ் நம்பர் 5. யார் யார் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மன்னன், ரமேஷ் 2 பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் அவசியமே இல்லை. இதில் நமக்கு யார் பார்ட்னர்ஸ் முதல்ல அவங்க தான் தேவை, மன்னன், ரமேஷ். சரி, அடுத்து அண்டர் கேபிட்டல் ஆன் 1 January 2018. 1 January 2018
ரைட்டு. 1ஆம் தேதி ஜனவரி மாதம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2018. அப்போனா ஃபஸ்ட் ஏப்ரல்ன்றது இயர் பிகினிங். ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச் முடியும் இல்லையா ஃபினான்ஷியல் இயர். அப்போ இயர் பிகினிங், இயர் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா, மன்னனுக்கு 1,50,000 இருக்குது, ரமேஷ்க்கு வந்து 1 lakh இருக்குது. சரி, ரெண்டு பேருக்குமே ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அண்ட் தர் கரண்ட் அக்கௌண்ட் ஷோ எ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ₹25,000 and 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேணாலும் பேலன்ஸ் இருந்துக்கிட்டோம், நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்ற டீட்டெயில் தான் இங்கே முக்கியம். சரியா, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன நமக்கு தெரியுதுன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதாவது இது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுன்னு சொல்லாமல் இன்டைரக்டாக என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டுன்னே சொல்லிட்டாங்க. அப்போ நாம் இங்கே பார்ட்னருக்கு எந்த கெயினாக இருந்தாலும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். அதை இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். அடுத்து கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. அவ்வளோதான் கொஷின். இப்போ கடைசியாக படித்தோம் பாருங்க, கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அங்கிருந்து ஆரம்பிக்கிற கணக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 6% per annum on என்னைக்கு 31/3/2019. இது முதல்ல எழுதினும்பா. என்ன கால்குலேட் பண்ண போகிற, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ், 6%, at 6% பர் ஆனம். கண்டிப்பாக பர் ஆனம்னு எழுதணும். என்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க போகிற, இயர் எண்டு டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, on 31/3/2019. சரியா, ரைட். இதை எழுதினதுக்கப்புறம் யார் பார்ட்னர், யார் மன்னன், அவருடைய பேரை எழுதணும். முதல்ல இதை எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பார்ட்னருடைய பேரை எழுதணும். மன்னன் எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் ஒரு பார்ட்னருக்கும் ஒரு ஃபார்முலா. அப்போ மன்னனுக்கு ஃபார்முலா என்ன, ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு amount of capital into rate of interest into period of interest. ரைட். ஸோ அப்போ இங்கே மன்னனை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். மன்னன் பாருங்க, 1 ஏப்ரலில் கொண்டு வந்த 1,50,000 தான் இருக்கு. அப்போ அது பேர் என்ன, ஓப்பனிங் கேபிட்டல். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு வந்திருக்கு, 1/4/2018. சரியா, எவ்வளோ வந்திருக்கு, 1,50,000 வந்திருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போகிற, 6%. அப்போது 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன சொல்லியிருக்கேன் நான், என்னைக்கு கேபிட்டல் உள்ளே வந்துச்சோ அன்னிலிருந்து நீ என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறியோ அந்த டேட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிட்வீன் டியூரேஷன் மந்த் இருக்கு இல்லையா, அவுட் ஆஃப் 12, அதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, 1 ஏப்ரல் 2018 வந்திருக்கு, 31/3/2019 முடியுது. ஆல்மோஸ்ட் ஏப்ரல் ஆரம்பிக்கிற கணக்கானது அடுத்த வருஷம் மார்ச்ல முடியும். அப்போ எத்தனை மாசம் முடிஞ்சிருக்குன்னா 12 மாசம் முடிஞ்சிருக்கு. எத்தனை மாசம், 12 மாசம். பாருங்க, 1 ஏப்ரல் இதுல 3 மாசம் இல்லை, ஜனவரி பிப்ரவரி மார்ச் இல்லை. அப்போ இந்த 2018ல 9 மாசம் இருக்கு. 2019ல மார்ச் 31 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அதுல ஒரு 3 மாசம் இருக்கு. ஆக மொத்தம் எத்தனை மாசம் யூஸ் பண்ணிருக்க இந்த கேபிட்டல, 12 மந்த். 12 மந்த் யூஸ் பண்ணிருக்க. பெர் ஆனம்னா என்ன அர்த்தம், அவுட் ஆஃப் 12. ஸோ 12 அவுட் ஆஃப் 12 யூஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. இதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா, இங்கே எப்பவுமே அவுட் ஆஃப் 12ன்றது டிஃபால்ட்டு. இதுதான் மாறும். இங்கே ஏப்ரலில் வந்ததுனால இது 12 ஆச்சு, மேலே வந்தால் 11 ஆகும், ஜூனில் வந்தால் 10 ஆகும், ஜூலையில் வந்தால் 9 ஆகும். அப்போ இது இந்த டேட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கும் இயர் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் தான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12. ரைட். இப்போ இதை நாம சிம்பிள் பண்ண போறோம். அப்போ 12க்கு 12 காலி,
12 டிவைட் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு, 1 தான். இங்கே 1ன்னு போட்டாலும் சரி போடலாலும் சரி, ஏன்னா 1 இன்ட்டு எவ்ரிதிங் சேம் தான். இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. இப்போ இங்கே என்ன மிச்சம் நிற்கிது அப்படின்னா 1500 நிற்கிது. ஜீரோவை கூட விட்டுடு, வெறும் 15 இன்ட்டு 6, 15 இன்ட்டு 6 அணிஞ்சா 90. எத்தனை ஜீரோ விட்ட? 2 ஜீரோவை ஆட் பண்ணி 9000 முடிஞ்சு போச்சு. இப்போ மன்னனுக்கு நீ கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொன்னால் 9000 கொடுக்குற. ரைட், சரி. மன்னன் மட்டும்தான் கொடுக்குறோமா? ரமேஷுக்கும் கொடுக்குறோம். இப்போ மன்னன் கதை ஓவர். அடுத்து இதே மாதிரி ரமேஷுக்காக இன்னொரு கால்குலேஷன். ரமேஷ், ஸோ இந்த பார்ட்னருக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபார்முலா எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு amount of capital into rate of interest into period of interest. Right. இப்போ இவரும் ரமேஷும் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரலில் மட்டும்தான் கேபிட்டல் கொண்டாந்துருக்காரு. 1 ஏப்ரல்னா இயரோடைய ஓப்பனிங். அப்போனா என்ன எழுதுறோம்? ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு வந்திருக்கு? 1/4/2018. சரி, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 1 lakh வந்திருக்கு. அப்போ 1 lakh போட்டுக்கிறோம். இன்டோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. மன்னனுக்கு ஒரு பார்ட்னருக்கு 6னா 10 பார்ட்னர் இருந்தாலும் 6 தான். ஒரு பார்ட்னருக்கு தனித்தனி ரேட்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸாக இருந்தாலும் சரி, சேம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர். அதான் காமனாக இங்கே எழுதிட்டு நம்ம 6%. 6%னா 6/100 இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃபால்ட் என்னது? 12 கண்டிப்பாக போட்டுரு. நீ எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கன்றதை இங்கே மேலே போடு. எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்க பாரு. ஏப்ரல் 1ல் ஆரம்பித்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த கேபிட்டலை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா ஏப்ரல் 1ல் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேலண்டர் இயர் பொறுத்த வரைக்கும் ஜனவரி இல்லை, பிப்ரவரி இல்லை, மார்ச் இல்லை. அப்போ மொத்தம் 12 மாதத்தில் 2018ல் 9 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2019ல் மார்ச் 31 வரைக்கும் நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதமும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தமாக எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன்? 12 months. இப்போ 12 out of 12 பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் ரைட். இப்போ 12 காலியா? அடுத்து இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கட் பண்ணுறதா 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன மிச்சம் நிற்கிது பாரு? 1000 இன்டூ 6, 6000. அவ்வளோதான். ஸோ மன்னனுக்கு வந்து நீங்கள் அவருடைய கேபிட்டலான 1,50,000க்கு 6% கொடுக்குறீங்க, 99,000 வருது. ரமேஷுக்கு 1 lakhக்கு 6% கொடுக்குறீங்க, 6,000 வருது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம் அப்படின்னா ஃபார்முலா நாம எழுதிக்கிறோம். ஸோ ஃபார்முலா எழுதிட்ட உடனே இங்கே எந்த கேபிட்டல் போட போகிற அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். நான் இப்போ 2 பேருமே ஓப்பனிங் கேபிட்டல் தான் போட்டிருக்கேன். இன்னும் நாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல் போடும்போது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா போட்டாலும் 12 out of 12 காலி, முடிஞ்சு போச்சு. நீ நேராகவே கால்குலேஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், 12 out of 12 அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ 2 பேருக்கும் நான் அமௌண்ட்டை நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். இதை ஜேர்னலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். இதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதுதான். ஸோ ஜேர்னல் வந்து ரொம்ப மெயின். ஜேர்னலுக்குள்ளே போவோமா? இது பக்கத்தில் போட்டுக்கிறேன், ஜேர்னல் போட்டுக்கிறேன். ஜேர்னலுடைய ஃபார்மேட் எழுதிங்க. ஜேர்னலுடைய ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு காலம் வந்து டேட் காலம், அடுத்து
பர்டிகுலர்ஸ் காலம், இது டெபிட்னு சொல்கிறோம், இதை கிரெடிட்னு சொல்கிறோம். இதை மறக்காமல் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு எழுதிங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம டேட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு, 31/3/2019. ரைட். இப்போ ஜேர்னல்குள்ளே வந்துட்டோம். ஜேர்னல்குள்ளே வந்துட்டாலே என்ன நாம் கேட்கணும்னு சொல்லியிருக்கோம், என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? பிபி. பினா பிஸ்னஸ், பினா பார்ட்னர். அப்போ வச்சுக்கும் போது பிஸ்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்கும், பார்ட்னர் கெய்னா லாஸான்னு பேசுவார். பிஸ்னஸ் என்ன பார்க்கும், இந்த ஐட்டம் வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா அப்படின்னு கேட்கும். பார்ட்னர் என்ன சொல்லுவாரு, இது எனக்கு கெய்னா லாஸா அப்படின்னு தான் கேட்பார். அப்போ நீ கையில் எடுத்துருக்கக்கூடிய ஐட்டம் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கையில் எடுத்துட்டேன். முதல்ல யாருன்னு கேட்கணும்? பிஸ்னஸ். பிஸ்னஸ் என்ன கேட்கும்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன பண்ண? டெபிட் பண்ணு. ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ யாருக்காக நீ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ற? பார்ட்னர். அப்போ பார்ட்னர் இப்போ அடுத்த போர்ஷன், இப்போ பிஸ்னஸ் போர்ஷன் முடிச்சுட்ட, அட்ஜஸ்ட்மெண்ட்டை டெபிட் பண்ணியாச்சு, பார்ட்னருடைய போர்ஷன் வருது. பார்ட்னர் என்ன கேட்பாரு, இது எனக்கு கெயினா லாஸா? பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர்னா கண்டிப்பா பார்ட்னருக்கு கெயின் தான். அப்ப அந்த கெயினை அவர் வந்து கிரெடிட் பண்ணிக்குவார். கெயின் எல்லாம் கிரெடிட் பண்ணிக்குவாரு, லாஸ் அந்த டெபிட் பண்ணிக்குவாரு. இப்போ இது கெயின் கிரெடிட் பண்ணிக்கிறாரு. சரி, எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்க போறாரு? கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துட்டாங்க, ஒரு பார்ட்னருக்கும் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப கரண்ட் அக்கௌண்ட்டை எதுக்காக தான் வச்சிருக்காங்க? பார்ட்னருடைய பர்சனலான கெயினையும் லாஸையும் ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் கரண்ட் அக்கௌண்ட்டு. அப்போ இங்க மன்னன்ற பார்ட்னரும் சரி, ரமேஷ்ன்ற பார்ட்னரும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற கெயினை அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் பண்ணிக்க போறாங்க. அப்போ பார்ட்னர் பாருங்க, மன்னன். மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். மன்னனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாரு, 9,000. ரைட். அடுத்து ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ரமேஷ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க, 6,000. கால்குலேஷன் போட்டோம் நாம 6,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, 6 + 9 15,000. அப்போ டோட்டலாக எனக்கு 15,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற வகையில் செலவு. அதில் மன்னனுக்கு கெயின் வந்து 9,000, ரமேஷ்க்கு கெயின் வந்து 6,000. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், அப்படியே எழுதிங்க, மேலே என்ன எழுதுறீங்க அதை அப்படியே எடுத்துக்கோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum. அவ்வளோதான்ப்பா. ப்ரொவைடர்லாம் கூட எழுதால, இது வரைக்கும் எழுதினாலே குவைட் எவனப் டு செக்யூர் ஃபுல் மார்க். ரைட். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற வகையில் எவ்வளோ செலவு, அதில் பார்ட்னருக்கு எவ்வளோ கெயினுங்கிறத மட்டும்தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான பணத்தை எங்கேருந்து அடிக்க போகிறேன்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து தான் அடிக்க போகிறேன். அப்போது இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுத்துக்காட்டு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. இதை எழுதிக்க. அடுத்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரினாலே எங்கே தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான். எங்கே எதனாலும் சரி, பார்ட்னர்ஷிப் உள்ள எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. இப்போ சொல்லு, எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போற? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரியா? டிரான்ஸ்ஃபர் தானே பண்ண போற. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டிரான்ஸ்ஃபர் பண்ண போற, அதாவது அது ஏற்கனவே எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பண்ண போற. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணு? கிரெடிட். சார், ரெண்டு அக்கௌண்ட்ல ஒன்று கிரெடிட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று என்னதான்? டெபிட் தான். அவ்வளோ கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த என்ட்ரியை ஒழுங்கா போட்டனாலே அடுத்த என்ட்ரி முடிச்சிடலாம். அப்ப டெபிட்டை முதல்ல சொல்லு. Profit and loss appropriation account debit to interest on capital
அக்கௌண்ட்டு கிரெடிட் எவ்வளோ பாரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்கியோ அந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு 15,000 என்ன ஜேர்னல் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர்டு அவ்வளோதான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல்ல ஜேர்னல் போடும்போதே முதல்ல பிபி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கையில் எடுத்துக்கணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். என்ன கேள்வி கேட்கணும்? இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்? பிஸ்னஸ் பார்ட்னருக்கு கொடுக்குது. பிஸ்னஸ் கையை விட்டு கையை கொடு. நீ உன் கையை விட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லுவேன்? செலவு என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றத டெபிட் பண்ணுறேன். யாருக்காக கொடுத்தது? பார்ட்னர். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கெயின். அப்போ இங்கே நாம லாஸையும் ரெக்கார்ட் பண்ணுறோம், கெயினையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் டியூவல் ஆஸ்பெக்ட். அடுத்து என்ன பண்ணுறேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆக போகுது. ஒரு அக்கௌண்ட் என்ன ஆக போகுது? க்ளோஸ் ஆக போகுது. உன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கை கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டான். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை கையில் வச்சுட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டான். நீ அவசரமாக வந்து வெளில போகணும் அப்படின்னு வச்சுக்க, அங்கே ஒரு ஆள் அக்கௌண்ட்ஸ் புக்கை வச்சுட்டு உட்காரணும், அவ்வளோதான். இப்போ நீ வெளில போகணும், என்ன பண்ணுவேன்? உன் கையில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் புக்கை இன்னொருத்த கையில் கொடுத்துட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு போயிருவியா? அதே தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய இதனுடைய டெபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு அது கிரெடிட்ல போய் க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா டெபிட்ல தானே உள்ள வந்துச்சு, கிரெடிட்ல போனால் க்ளோஸ் ஆயிடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட். இப்போ இந்த கால்குலேஷன் பார்த்துக்கிறோம். கால்குலேஷன் ரொம்ப மெயின். கால்குலேஷனுக்கு இந்த ஃபார்முலா வந்து பேஸான ஃபார்முலா. பார்ட்னர் மாறலாம், அமௌண்ட் மாறலாம், பர்சன்டேஜ் மாறலாம், எதை வேணாலும் கணக்கு மாறிக்கிட்டே வரும். ஓப்பனிங் கேபிட்டலோட அடிஷ்னல் கேபிட்டலும் வரும். ஆனால் ஃபார்முலா வந்து நமக்கு பேஸு. என்ன ஃபார்முலா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போனா என்ன? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வெதர் இட் மே பி ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் அடிஷ்னல் கேபிட்டல். இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், அதனால் அதோடு நிறுத்திக்குவோம். ஓப்பனிங் கேபிட்டல்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா 1/4 வந்திருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 31/3 கால்குலேட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/4 ஆரம்பித்து 31/3 முடியறது தான் ஒரு ஃபினான்சியல் இயர். அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓப்பனிங் டேட்டில் வந்ததுனால அது ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எப்போதுமே பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ஏன் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் அந்த கேபிட்டல் 12 months நாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். 12 out of 12 யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் 6% டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அது டைரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க. 12 out of 12 கேன்சல் ஆயிடுச்சு. 6% டைரெக்டாக கேபிட்டலில் அப்ளை பண்ணிட்டோம். இது மன்னனுக்காக நடந்தது, இது ரமேஷ்காக நடந்தது. அதே தான் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இவருக்கு வந்து 1 lakh, அவருக்கு 1,50,000, இவருக்கு 1 lakh. ரெண்டு பேர் இல்லை, 20 பேர் இருந்தால் கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 6னா மொதல் ஆளுக்கும் 20வது ஆளுக்கு எத்தனை பேருக்கு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னருக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், தனித்தனி கிடையாது. ஸோ 6% போட்டாச்சு. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ஓப்பனிங் கேபிட்டல்ன்றதுனால ஓப்பனிங் கேபிட்டல் 12 month கம்ப்ளீட் பண்ணோம். அதனால 12 out of 12 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ இங்கேயும் 1 lakh டைரெக்டாக 6% அப்ளை பண்ணிட்டோம். அதனால 6,000 வந்துச்சு. ஸோ இந்த கால்குலேஷன் வந்ததை வச்சு தான் ஜேர்னலை போட்டிருக்கும். சரியா? ஸோ இந்த ஜேர்னல் எந்த கால்குலேஷனாக இருந்தாலும் ஜேர்னல் வந்து காமன். சரியா? ஸோ நீ பண்ண வேண்டியது என்னன்னா, நீ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்னன்னா, உனக்கு வந்து புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவும் பார்த்துட்டு நீ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து ஒரு இதை நான் முதல்ல எழுதிட்டு அதை அடிச்சிட்டேன் நான். அந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஜேர்னல் வந்து அந்த ஜேர்னலை அழகாக க்ளீனாக சொல்லிடணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு க்ளீனாக சொல்லணும். புரியலன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி என்ன புரியலைங்கிறத தெளிவாக வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ஜேர்னலை சொல்லி பார். ரெண்டே விஷயம்தான். பிஸ்னஸ் வேறு, பார்ட்னர் வேறு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு வந்துரு. ஸோ நீ பிஸ்னஸ் சைடு இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேர் சொல்லணும்.
பார்ட்னர் தனக்கு கெயினா லாஸான்றதை சொல்லுவார். இப்படி இது பண்ணிக்கும், அதை முதல்ல க்ளோஸ் பண்ணு. அப்புறம் நீ எதை வந்து முதல்ல உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை டெபிட் பண்ணியிருந்தா ரெண்டாவது என்ட்ரியில் வந்து அது கிரெடிட் ஆகணும். இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிரெடிட் பண்ணியிருந்தா ரெண்டாவது என்ட்ரியில் டெபிட் ஆகணும். ஆப்போசிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான், இவ்வளோதான் கணக்கு. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் வெரி பேசிக் சம் தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சில டைமில் 5 மார்க்கில் கூட வந்திருக்கு, அது உன்னுடைய லக்கு. இது பேசிக்காக 3 மார்க் சம் தான், 5 மார்க்கில் கூட பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. 12th பொறுத்த வரைக்கும் எதை எங்கே வேணாலும் கேட்பாங்க. சரியா? நீங்கள் தரவா இது பண்ணிவிட்டு கம்பல்சரி ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கணும். அட் த டைம் ஆஃப் ரீஓப்பன் யூ ஷுட் சப்மிட் த ஃபேர் நோட். தேங்க்யூ.